நமஸ்காரம். ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டதாக இரண்டு கருத்துக்களை சொன்னால் குழம்பி போவோம். அது எப்படி இதுவும் சாத்தியமா அதுவும் சாத்தியமா, ஒன்றுதானே முடியும்? இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒருத்தர் கோபத்தை ரொம்ப அடக்கி இருக்கிறார், கோபத்தை வென்று விட்டார்னே வைத்துக் கொள்வோம். இது என்ன அவ்வளவு சுலபத்தில் சாத்தியமா? ஆனால் பண்ணிவிட்டார். அதே அவரை பார்த்து, பரவாயில்லையே கோபத்தை ஜெயித்து விட்டீர்களே, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு நிமிடம் சொல்லிவிட்டு சற்று நேரம் பொறுத்து, உங்களுக்கு கோபம் வந்தால் உலகமே தாங்காது, எல்லாரும் அஞ்சுகிறோம் என்றும் சொன்னால், கோபத்தை வென்றவர், ஆனால் கோபம் வந்து விடுமானால் எல்லாரும் நடுங்குவர். இந்த ரெண்டும் எப்படி ஓரிடத்தில் இருக்கும்னு ஐயம் வரும். ஒருத்தர் ரொம்ப பெரியவர், உயரமாக இருப்பார், அதில் சொன்னேன் உயரமாக இருப்பார், ஆனால் அவர் ரொம்ப சின்னவர். அவர் பெரியவர், அவர் சின்னவர், இப்படின்னு சொன்னாலும் குழம்பும். இப்படி பெரியவராக இருப்பவர் சின்னவராக இருப்பார். ஒன்னும் வயதில் பெரியவர்னு சொல்லட்டும், வயதில் சின்னவர்னு சொன்னால் எப்படி 60 வயதும் 20 வயசும் ஒரே ஆளா இருப்பார்? 6 அடி உயரமும் 5 அடி உயரமும் ஒரே ஆளா இருப்பார்? இது சாத்தியம் இல்லையேன்னு தோன்றும். கண்டிப்பா இரு வேறுபட்ட எதிரெதிர் கோணத்து குணங்கள் ஒரே நேரத்தில் ஒத்தரிடத்தில் இருக்க முடியாது. அடுத்தடுத்த ஒரு இடத்துல இருக்கலாம், இவர் 6 அடி இருக்கலாம், அவர் 5 அடி இருக்கலாம், ஒருத்தரே எப்படி இருப்பார்? சிறுமா மனுஷரா என்னை ஆண்டார் இங்கே தெரியவேன்னு நம்மாழ்வார் பாடினார். பக்தர்களை சிறுமா மனுஷர்னு அழைக்கிறார். சிறு மனுஷராக இருந்தால் மாமனிதராக இருப்பாரா, மாமனிதராக இருந்தால் சிறு மனிதராக இருப்பாரா? ஒன்றுதான் இருக்க முடியும். பின் ஏன் ஆழ்வார் அப்படி பாடினார்? அதுக்கு உரையாசிரியர் வியாக்கியாதாக்கள் பதில் சொல்லும் போது, சிறுமையும் பெருமையும் ஒரே விஷயத்தில் நினைக்க வேண்டாம். சிறுமை வடிவில் வயதில், பெருமை கீர்த்தி புகழில் சொல்லலாமே. அவர் மெத்த படித்தவர், ஆனா வயதில் இளையவர். சிறுவர் இளமை, மாமனிதர் படிப்பு. ஆனால் ஒன்றில் தான் இருக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை. மூர்த்தி சின்னது கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவோமே, அதை போல நான் கேட்ட கேள்வி எது? கோபத்தை வென்றார். அவர் கோபம் வருமானால் எல்லாரும் பயந்து விடுவார்களானால், ஸ்ரீராமனை பற்றி அப்படித்தான் வால்மீகி கேட்டார். கஹா ஜிதக்ரோதா, ஜிதக்ரோதன்னா குரோதத்தை ஜெயித்தவர். கஸ்ய பிப்பதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்த சயுகே, யாருக்கு கோபம் வந்தா தேவர்களெல்லாம் பயப்படுவார்கள். கோபத்தை வென்றவர் யார்? ஒரு கேள்வி. யாருக்கு கோபம் வந்தால் தேவர்களும் அஞ்சுவார்கள்? மறு கேள்வி. நாரதர் பதில் சொன்னது, ரெண்டுமே ராமன் தான் என்கிறார். கோபத்தை வென்றவனும் ராமன், ராமனுக்கு கோபம் வந்தால் எல்லாரும் அஞ்சுவர். இது எப்படி சாத்தியம்? அவர் தான் கோபத்தை ஜெயித்து விட்டால் அப்புறம் கோபம் வரக்கூடாதேன்னு தோணும். அது பொருள் அல்ல. 2 இடம் சொல்லுகிறேன். ராமனிடத்திலே சிலர் அபசாரப்படுகிறார்கள். கடல் அரசனிடத்தே சரணாகதி பண்ணார். திருப்புல்லானி ராமேஸ்வரத்திலிருந்து லங்கைக்கு போக வேண்டும். வழி கேட்டு 3 நாட்கள் சரணாகதி பண்ணார், அவன் வரவே இல்லை. அது கண்டு ராமனுக்கு கோபம் தான். வில்லேடு அம்பேடு லட்சுமணா, இப்பவே இந்த கடலை எரித்து விடுகிறேன், வற்றடித்து விடுகிறேன்னு பேசினார். ரொம்ப கோபம். அது கண்டு அஞ்சி, நம்ம தான் தப்பு செய்து விட்டோம், சமுத்திரராஜா ஓடி வந்தார், கைகூப்பினார், என்னை காப்பாற்று, கோபிக்காதேன்னு சொன்னார்.
உடனே ராமன் கோபத்தை விட்டு விட்டார், மன்னித்து விட்டார். கோபம் வருவது கூட சரி, அந்த கோபத்தை உடனே அடக்க முடிந்ததே. நம்ம வேகமாக ஓடுகிறோம், நடக்கிறோம், கண்டிப்பா இதய துடிப்பு கூடும். அதே 75 அடித்துக் கொண்டிருக்காது, 100 110 கூட அடிக்கலாம். அது தப்பில்லை, அப்பதான் இதயம் வேலையை ஒழுங்கா செய்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் நாம் ஓடுவதை நிறுத்தின பிற்பாடு திரும்ப பழையபடிக்கு வந்து வர வேண்டும். அதே போல கோபம் சட்டுன்னு வரலாம், உடனே போய்விட வேண்டும். அப்ப கோபத்தை வென்றவர். இது முதல் கட்டம். அதே மற்றொன்று, பிரஹ்லாதனிடத்தில் ஹிரண்யகசிபு அபசாரப்பட்டான். நரசிங்க பெருமானுக்கு வந்தது கோபம், விட்டே நான் பாருன்னு முடித்து விட்டார். அங்க அடக்க மாட்டாத கோபம். சமுத்திரராஜனிடத்தில் வந்த கோபம் அடங்கி போய்விட்டது. ஆனா ஹிரண்யகசிபுனிடத்தில் வந்தது அடங்காது. அதை கண்டுதானே தேவர்கள் எல்லாம் நடுங்கினர். இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க, ஏன் இதே போல ஹிரண்யகசிபுனிடத்திலையும் கோபப்பட்டு விட்டு அடங்காதா? அடங்கவில்லை, அடங்காது. ஏனெனில் கடல் அபசாரப்பட்டது ராமனிடத்தில். அதனால் அவர் உடனே மறந்து விடுவார், மன்னித்து விடுவார், கோபத்தை அடக்கி விடுவார். ஆனா ஹிரண்யகசிபு அபசாரப்பட்டது பிரஹ்லாதன்கிற பக்தனிடத்தில். அதனால் தான் அடக்க மாட்டாத கோபம், தேவர்களும் அஞ்சும் கோபம். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் அபசாரப்பட்டால் அவர்களிடத்தில் கோபத்தை ஜெயித்து விடுவார், காட்ட மாட்டார். தன் அடியவர்களிடத்தில் அபசாரப்பட்டால் வரும் கோபம் அடக்கவே முடியாது. இப்ப சரியாக போய்த்தா? அவ கோரப்படுவார்னு சொல்ல வேண்டும், ஆனால் கோபத்தை வென்றவர் என்று புரிகிறது. அதனாலேயாவது பக்தர்கள் பாகவதர்களிடத்தில் அபசாரப்படாமல் இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.